இப்படி நிறைய பழம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உதவி இதை எடுத்துக்கலாம், இல்லை மதிய டைம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதை எல்லா பழத்தையும் உங்களுக்கு என்னென்ன பழம் பிடிக்குமோ ரொம்ப புளிப்பில்லாத பழங்களாக வந்து எடுத்து நைஸாக சின்னதாக குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காய்ச்சின பால், ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். பால் கூட பிடிக்கனாலும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஹனி நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனியும் சேர்த்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து காலையில் இதுதான் நல்லா ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், நானும் எங்கள் வீட்லேயும். சூப்பராக இருந்துச்சு. அது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் இருந்துச்சு அப்படின்னா இதே போல் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுமாரி சாப்பிட்லாம். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு நிறையா இதில் கொய்யாப்பழம் சேர்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இது போல் ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா புளி சாதம் தான் ரெடி பண்ணேன். கவினோட ஃப்ரெண்டு முரளியம்மா இருக்காங்க, அவங்க வந்து இந்த புளிக்காய்ச்சல் கொடுத்தாங்க எனக்கு, நல்லா இருந்துச்சு அவங்க புளிக்காய்ச்சல். ஒரு தடவை உங்களுக்கு அவங்களே செஞ்சு காட்ட சொல்கிறேன். அது தொட்டுக்க வந்து எள்ளு துவையல் செஞ்சேன். எள்ளை வந்து நல்லா வெடிக்கிற மாரி வெடிக்க விட்டுட்டு அதோட நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு வறுபட்டணும் ஆஃப் பண்ணிவிட்டேன். காய்ந்த மிளகாய் வந்து ரொம்ப வறுபடணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எள்ளு நல்லா வெடிச்சா போதும், காய்ந்த மிளகாய் வந்து கரகரப்பாக இருந்தால் போதும். உங்களுக்கு சாதத்தை பச்சரி சாதத்தை இதேமாரி வந்து வேக வச்சு நான் வந்து உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளிக்காய்ச்சல், ஏற்கனவே நம்ம புளிக்காய்ச்சல் பொடி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கிட்டேன். நான் செஞ்ச பொடி இருந்துச்சுல அதையும் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சண்முகப்பிரியா அவங்க நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க புளிக்காய்ச்சல். அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, வேர்க்கடலை, தோல் நீக்கின வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துட்டு சாதத்தை கலரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எள்ளு துவையலுக்கு வந்து காய்ந்த மிளகாய், தேங்காயை வந்து புளியும் வச்சுக்கணும். புளியும் கடைசியில் நான் வச்சுட்டு மறந்துட்டேன்ட்டு உப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளை வச்சு கடைசியில் நீங்கள் அரைச்சினா போதும். இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா தான் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்கிங்க்கு. என் கவினுக்கு வந்து அப்பளம், புளி சாதம், அந்த துவையல் அதுதான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து வத்தலும் துவையல், இந்த புளி சாதம். இந்த ஹெல்த்தியான இந்த துவையலை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அயன் ரிச் உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சத்தானது கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.